லைட்டா இல்ல என்ன செய்யுது இப்படியோ இருக்கு என்ன செய்யுது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ தான் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சிரிப்பு வாயுவை வந்து நம்ம ட்ரை பண்ணி வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணிட்டேன் அன்பு வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணுறதுக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் ஸோ அதுக்காக தான் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இன்ஹேல் வந்து பண்ணக்கூடாது பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹோமோ ஸ்டேஜ் கூட வந்து போக வாய்ப்பு இருக்குது N2 அந்த கேஸை இது வந்து நம்ம வந்து அளவாக தான் யூஸ் பண்ணணும் இந்த சிலிண்டர் வந்து ஒன்று நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அதாவது 3 4 இந்த மாதிரி சேர்த்து வச்சு வந்து நம்ம வந்து ஒரு பலூனில் அடைச்சி நம்ம வந்து சுவாசிக்கும் போல வந்து பார்த்திங்கன்னா அது பிரச்சனையை தான் ஏற்படுத்தும் இது வந்து சிரிக்க வைக்குமான்னு கேட்டிங்க அப்படின்னா சிரிக்க வைக்கும் அதை தான் வந்து ட்ரை பண்ணி காட்ட போகிறோம் சரி ஓகே இதை வந்து வேறு யாரும் ட்ரை பண்ண வேண்டாம் இதை ஒன்றாவது தான் நாங்கள் வந்து ட்ரை பண்ண போகிறோம் இதை வந்து எப்படி ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பலூனில் வச்சு தான் ட்ரை பண்ண போகிறோம் பலூனுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு இந்த சிலிண்டரை வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்கு வந்து போட்டுக்கலாம் போட்டதுக்கு அடுத்து அதை வந்து அடித்து அந்த இதை வந்து வாயு வந்து வெளியே எடுத்துக்கலாம் கஷ்டப்பட்டு வந்து எடுத்தாச்சு இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை வந்து இப்போ பிடிச்சிக்கிற போகிறோம் பிடிச்சிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சுத்தியில் வச்சு வந்து அடிக்க போகிறோம் இதை இங்கே வந்து வச்சுக்கிறேன் லைட்டாக மேலே அடிக்கணும் சரியா இரு நான் சொல்ல மேலே அடி அடி ம் லேசாக ரிலீஸ் ஆகுது லைட்டாக போடு இது வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் மெதுவாக தான் ரிலீஸ் ஆக கொடுத்துருக்கோம் மெதுவாக ஆகுது சரி லைட்டாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் வேகமாக ரிலீஸ் ஆகி ஒரு பலூன் வந்து உடஞ்சிருச்சு அதனால தான் இதை வந்து மெதுவாக ரிலீஸ் பண்ண விட்டுருக்கோம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரிலீஸ் ஆகி மூடிட்டோம் அதுக்கடுத்து இன்னொன்று வந்து நம்ம வந்து அடிச்சுக்கலாம் அது எப்படி இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து இதுக்குள்ளே வந்து போட்டுக்கிறேன் பிடிச்சிக்கோ விட்டுறாத சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து இன்னொரு பலூனை வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து எடுத்து விட்டுக்கலாம் இதே மாதிரியே அடி அன்பு எங்க ஓடுறவா பயந்துட்டா சரியான பயந்தவளா இருக்காங்க பாருங்க பலூன் எப்பா பயங்கர கூலிங் ஆயிடுச்சு வெடிச்சிருமோ நான் நினைச்சேன் ஆனா வெடிக்கல தொட்டு பாத்தியா எப்படி இருக்குன்னு சரி ஓகே இதை வந்து நான் வந்து சுவாசிக்க போறேன் ஃபர்ஸ்ட் அது இன்னும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நாங்கள் கடைசியாக ரிலீஸ் பண்ணிக்கிறோம் இதை கையில் பிடிச்சிக்கோ ஓகே இதை நான் வந்து இன்ஹேல் பண்ணிக்கிறேன் லைட்டாக வச்சனுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த இதை இழுக்கமலே வந்து ஒரு வாய் இதாகுது என்ன அறியாமே சிரிப்பு அந்த வாயை வந்து அப்படியே ஒரு மாதிரி இழுக்க அப்படியே எனக்கு சொல்ல தெரில அப்படியே வந்து இழுக்க வைக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரி போதும் நல்லா சிரிப்பு வரதான் செய்யுது அப்படியே வாயை வந்து நம்ம வந்து இப்படி வச்சாலும் அப்படியே வாயை வந்து இழுக்க வைக்குது அந்த இதை என்னால் ஃபீல் பண்ண முடியுது என்ன அறியாமே அப்படி ஒரு மாதிரி இதை நீங்கள் ட்ரை பண்ணால் தெரியும் அப்படியே அப்படியே நம்மளையே அறியாமல் வந்து வாயை வந்து அப்படியே லைட்டாக வந்து வருது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்காக இருக்குது கண்டிப்பா சிரிப்பு வருதுங்க அப்படியே என்ன அறியாமையே வாய அப்படியே திறக்க வைக்குது அப்படியே ஒரு செகண்ட் வந்து கேரா இருக்குங்க ஒரு மாதிரியா இருக்கு சரி ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிக்கிட்டு தான் இருக்கு இன்னும் மெதுவா ரிலீஸ் ஆகுது அப்படியே வாய கொஞ்ச நேரத்துக்கு அந்த வாய் ஃபுல்லா அந்த கூசுது ஃப்ரெண்ட்ஸ் கூசி அப்படியே வாயை இது பண்ண வைக்குது இது பார்த்தீங்கன்னா மெதுவாக ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு
இன்னும் சிரிச்சுக்கிட்டே தானே இருக்கேனா? இது என்ன கொஞ்சம் அடி. வெடிக்காது வெடிக்காது. அடி. இது அடிச்சாச்சு. இன்னும் எனக்கு அந்த வாய் வந்து இழுத்துக்கிட்டே ஒரு மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபீலிங். சிரிப்பு நல்லா தான் வருது. இந்த பாருங்க வெளியே எப்படி புகை வருதுன்னு பாருங்க. இந்தா சரி ட்ரை பண்ணு. உனக்கு இது போதுமானது தான். ட்ரை பண்ணு. எவ்வளோதானா? இன்னும் மைண்டுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அப்படியே உள்ள இழுக்கவா? உள்ள கேளு. நல்லா இழு. இன்னும் கொஞ்சம் இழு. ஒரு மாதிரி இருக்கு. என்ன செய்யுது? சரி இன்னும் கொஞ்சம் லைட்டாக இழு. லைட்டாக இழு. என்ன செய்யுது? எப்படியோ இருக்கு. என்ன செய்யுது? என்ன செய்யுது? சரி போதும் போதும். என்ன செய்யுது? என்ன ஒரு சேர்ந்து பயந்துட்டேன் தெரியுமா? இல்ல இத ஃபர்ஸ்ட் பாக்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமாவே இருந்தது. ரொம்ப உள்ள இழுத்துட்டோனா ஏதாவது ஆயிருமோன்னு. இப்படி ஒன்றும் ஆகல. ஒரு சைடு திக்குன்னு ஆயிடுச்சுங்க. அவளாட்ட கிருகிருன்னு வருதுன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஏன்னா மெதுவா வந்து அடே வருதுன்னு சொல்லிட்டு சும்மா படுத்தாளா. ஆனா மைண்ட்ல ஒரு மாதிரியா இருந்துச்சு, என்னடா ஏதாவது செய்யறாளன்னு சொல்லிட்டு. சரி நான் கொஞ்சம் இழுத்து பாக்குறியா? நெசத்துக்கே கிருகிருன்னு வந்துச்சா? சரி வேண்டாம். அப்ப நான் பயமா இருக்குங்க. விளாட்ட ஏதாவது ஒன்று இந்த மாதிரி தாங்க செஞ்சிடுறா. இதுக்குள்ள உள்ளதை கெட்டி வச்சிடலாம். சரி ஓகே. இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், லாக்கிங் கேஸ் வந்து எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து வாயை வந்து நான் கண்ட்ரோல் பண்ணாலும் என்ன அப்படியே இதாகுது. கொஞ்சம் வந்து என்ன சொல்ல, அப்படியே மைண்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி வந்து ஒரு அப்படியே கேராக இருந்துச்சுங்க. ஒரு செகண்ட் அப்படியே கிருன்னு இருக்கு. அந்த ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கடுத்து ஆட்டோமேட்டிக்காக சிரிப்பு வருது. அப்படியே வாயை வந்து சிரிக்க வைக்குதுங்க. அவ்வளோதாங்க. நம்மளே கண்ட்ரோல் பண்ணாலும் நம்ம வாய் அப்படி சிரிச்ச வாயா இடின்னு வருது. ஸோ இதுதான் கன்ஃபார்மாக வந்து வர வைக்கிது. கொஞ்ச நேரத்தில் பயமுறுத்தி விட்டேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை யாரும் ட்ரை பண்ண வேண்டாம். இந்த மாதிரி இந்த மாதிரி சிலிண்டர் இருந்தால் ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனால் சில பேர் வந்து பார்த்துருப்பாங்க 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக வச்சு சிரிப்பு ரொம்ப வரட்டும்னு சொல்லி இன்ஹேல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஆக்சுவலாக சிரித்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் வந்து நரம்பு சம்மந்தமாக அதுக்கடுத்து அது மூளையில் வந்து ஏதாவது மாற்றங்களை ஏற்படுத்துறது, நம்மளுக்கு வந்து ஹோமா ஸ்டேஜ் போகிறது, இந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்து இது ஏற்படுத்தக்கூடாது தான். நைட்ரஸ் ஆக்சைடு வந்து உடம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா தீயது தான். ஸோ அதை வந்து கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது தான். நாங்கள் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பர்பஸ்னால இது ஆல்ரெடி நான் பண்ணனால நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். பாருங்கள், அன்புக்கு வந்து பயமுறுத்தி விட்டு இது பண்ணிட்டா. நான் ரொம்ப பயந்துட்டேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து ட்ரை பண்ண வேண்டாம். இதை வந்து சும்மா பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மட்டும் உங்களுக்கு தெரிஞ்ச இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.